ஆல் தீஸ் ஸ்டாட்ஸ் டோன்ட் மேட்டருங்க. எக்ஸெப்ட் ஒன். ரொம்ப முக்கியமான ஸ்டாட். ஃபேன்ஸுக்கு பிடிக்காத ஸ்டாட். அந்த ஒரு வாஷ் அவுட் இருக்குல்ல. அந்த ஒரு வாஷ் அவுட் 2 வாஷ் அவுட்டா மாறதுக்கான ஒரு Dhoni finishing off, Stephen Fleming finishing off with CSK, and if he decides to okay, Dhoni போயிட்டாரு, ஒரு ப்ராப்பர் எண்ட் ஆஃப் an era மாதிரி இருக்கும். விராட் கோலியோட ரேம்பேஜிங் ஃபார்ம் போஸ்ட் சுனில் கவாஸ்கர் காமெண்ட். இந்த விராட் கோலியோட 3.0 வெர்ஷன் ஐபிஎல்ல ஹஸ் பீன் சடன்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஹை எமோஷன்ஸ். சாட்டர்டே மே 18th மேட்சுக்கு ரெடியா? ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச். பாத்தீங்களா பாஸ்? இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. ஸ்ரீனி, நீங்க தப்பான சொக்கா போட்டு வந்துட்டீங்க. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. எனக்குன்னா எந்த சொக்கா போடணும்னு தெரியாம நான் எல்லா கலரும் இருக்கிற சொக்கா போட்டு வந்துட்டேன். ப்ளூ, இது எல்லாமே போட்டு வந்துட்டேன். ஹை எமோஷன்ஸ். சாட்டர்டே மே 18th மேட்சுக்கு ரெடியா? ஆமா, மேட்சுக்கு ரெடி. நான் வந்து இது நாட் எக்ஸாக்ட்லி ஆர்சிபி ரெட், பட் நாட், ஐ மீன் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் சிஎஸ்கே லோ, நாட் எக்ஸாக்ட்லி ஆர்சிபி ரெட், பட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பொட்டென்ஷியலி தி லாஸ்ட், இது என்ன சொல்றது, லாஸ்ட் குவாலிஃபைங் ஸ்பாட். அஸ்யூமிங் உங்க எஸ்ஆர்எஸ் அதுக்குள்ள குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில பொட்டென்ஷியலி லாஸ்ட் குவாலிஃபைங் ஸ்பாட்க்கு. ஓகே. ஸோ நம்ம யோசிச்சிருந்தோம், நம்ம ஒரு மிட் வீக் ரிவ்யூ மாதிரி பண்ணலாம், டீம்ஸ் அது இதுன்னு. பட் யூ நோ வாட், இட் ஃபீல்ஸ் லைக் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆல் ரோட்ஸ் லீட் டு சின்னசுவாமி. ஆமா, ஐ திங்க் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்காரங்களே வந்து ஆட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நடுவுலலாம் மற்ற டீம்ஸ்லாம் இருக்காங்கங்கிறதே மறந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மேட்ச், எல் கிளாசிக்கோன்னு சொல்கிறாங்க, எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே. ஆனால் அதையும் பீட் பண்ணுற மாதிரியான எமோஷன்ஸ் தான் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. ஜஸ்ட் சில ஸ்டாட்ஸ் சொல்கிறேன். ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி வந்து 32 மேட்ச்சில் ஒரு 21 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. 10 மேட்ச் ஆர்சிபி, ஒரு மேட்ச் வாஷ் ரெயின். சின்னசுவாமியில் பார்த்தீங்கன்னா 5-4 10 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் 5 சிஎஸ்கே, 4 ஆர்சிபி, 1 வாஷ் அவுட். இப்போ என்ன சொல்றது, ஆல் தீஸ் ஸ்டாட்ஸ் டோன்ட் மேட்டருங்க எக்ஸெப்ட் ஒன். ரொம்ப முக்கியமான ஸ்டாட், ஃபேன்ஸுக்கு பிடிக்காத ஸ்டாட். அந்த ஒரு வாஷ் அவுட் இருக்குல்ல, அந்த ஒரு வாஷ் அவுட் 2 வாஷ் அவுட்டா மாறதுக்கான ஒரு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா 2 நாளா பெங்களூர்ல பயங்கர மழை. ஸோ ஐ திங்க் மேட்ச் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல மேட்ச் நடக்கணுங்கிறதே ரொம்ப முக்கியம். அண்ட் உங்க அபிப்பிராயம், ரெயின் எஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து அதை போய் யோசிக்கவே இல்லை ஆனஸ்ட்லி. வந்து நான் நீங்கள் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலி வந்து கூகுளில் போயிட்டு வந்து பெங்களூர் வெதர் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் தவிர, நான் வந்து அதை பற்றி அது ஒரு அதாவது வந்து அது ஒரு பாசிபிலிட்டியா நான் வந்து யோசிக்கவே இல்லை. பெங்களூர்ல வந்து என்ன வெதர் இருக்கும், அதுவும் எஸ்பெஷலி வந்து நம்ம சென்னையில தான் கேட்டிருந்தோம்னா மழை வெயில் கொளுத்தி எடுக்கிறது அப்படின்றது கம்பேரிசன்லயே வந்து பெங்களூர்ல வந்து என்ன வெதர் இருக்கும் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங். மழை பெஞ்சதுன்னா ஆப்வியஸ்லி சிஎஸ்கே வில் கோ த்ரூ பிகாஸ் ஆஃப் தி பெட்டர் ரன் ரேட் அப்படின்றது. ஸோ அதனால வந்து மழை பெய்யறது வந்து சென்னைக்கு நல்லது. மழை பெஞ்சு மேட்ச் அபாண்டன் ஆயிடுச்சுன்னா ஓகே, சிஎஸ்கே வில் கோ த்ரூ அப்படின்ற மாதிரி. ஸோ இல்லை, ஆனா இங்க இன்னும் இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லை தெரியாது, இங்க வந்து அந்த 14 ஓவர்ஸ்ல 190 ரன் அடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துச்சு எம்ஐக்கு. லாஸ்ட் மேட்ச் 2014 ஆர்ஆரோட லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த லீக் ஸ்டேஜ். எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு வைப்ஸ் வருது இந்த மேட்ச்ல. ஏன்னா 18 ஓவரில் அடிக்கணும். செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி பண்ணாங்கன்னா நம்ம முக்கியமாக இன்னும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம மேட்ச்குள்ளே இறங்கலாம், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ். அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த எபிசோடில். பட் முதல்ல அதுக்கான சில ப்ரீரெக்விசிட். ஸோ ஃபர்ஸ்ட் வெதர். சரி, வெதர் ஆச்சா, அடுத்தது ஃபுல்லாக மழை பெஞ்சா சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் சொல்லிட்டீங்க. ஐ மீன் வெரி கிளியர் கட், தே வில் கெட் த பாயிண்ட். அவங்க தே வில் கோ த்ரூ
ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும் பெங்களூருக்கு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி வாண்ட்ஸ் தட். அட் த சேம் டைம் அரைகுறையா மழை பெஞ்சுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஐஐடிலேருந்து இல்லாட்டி எம்ஐடிலேருந்து தான் நம்ம வந்து இது நம்ம மேத்தமேட்டிஷியன்ஸ கூட்டு வரணும்னு நெனைக்கிறேன் திருப்பி. ஏன்னா டக்வர்த் லூயிஸே எவனுக்கும் புரியாது. பெரிய பெரிய மேக்ஸ் மேதாவிங்களே வந்து கொஞ்சம் தவிப்பாங்க. அது T20ல கடைசி லீக் மேட்ச்சு, அ ஹை புரொஃபைல் அதுல மழை பெஞ்சுச்சுன்னா, எவ்வளோ ரன் ரேட் அவன் அவன் மேட்ச் டிஎல்எஸ்ஸே கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. ஆமா. ஸோ அதனால ஐ திங்க் இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன். ஆனா லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஆர்சிபி அவங்க என்ன பிரிஃபர் பண்ணுவாங்க டாஸ்ல? பேட்டிங்கா? பேட்டிங் ஃபர்ஸ்ட்டா? பாலிங் ஃபர்ஸ்ட்டா? இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஈஸி ஆன்சர் தான் நெனைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது ஆனா? ஐ மீன் கடைசியில எனக்கு பர்சனலி பேட்டிங் டெக்னிக் த பெஸ்ட்ன்னு அவங்க அதான் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுவும் இப்போ மழை வேற. ஸோ எவ்வளோ டார்கெட் செட் பண்ணணும்லாம் தெரியாது. ஸோ என்ன டார்கெட் குடுத்தாலும் நமக்கு இது 18 ஓவர் தான்டா. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இறங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அது வாட் டு யூ திங்க்? ஐ மீன் மழை பெஞ்சதுன்னா ஐ திங்க் தே வில் ப்ரிஃபர் சேசிங். இஃப் இட்ஸ் ரெயின் கர்டெயில்ட் மேட்ச் ஐ திங்க் தே வில் ப்ரிஃபர் சேசிங். பட் இஃப் யூ டேக் இன்டு அக்கவுண்ட் இந்த கடைசி 5 மேட்ச் பார்த்தோம்னா வந்து தே ஹவ் ஒன் கன்சிக்யூட்டிவ்லி 3 மேட்ச் வந்து தே ஹவ் பேட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச் கடைசி 2 மேட்ச் வந்து ஆர்சிபி வர்சஸ் டிசி அண்ட் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாபோட வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். தே பேட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் won the matches. So there is a like momentum now at the minute in terms of setting up a target. Probably although especially இது வந்து if they consider think and treat this like a final அப்படின்ற மாதிரினா it is essentially a final மாதிரி தான் to like qualify இல்ல. So runs on the board always helps. If you have got runs on the board then you know the pressure of chasing இருக்கு. ஸோ அதனால வந்து yeah. So என்னோட the way I look about it is I mean there are few factors. ஒன்னு கோலி we talk about as the chase master அப்படின்ற அந்த ஒரு இது எடுத்தோம்னா வந்து they will obviously look at chasing. But definitely மழை பெஞ்சதுன்னா I think they will prefer to go for rain reduced gameல I think they'll prefer to chase because then they'll know clearly what they need to do. இப்போ வந்து without if it's a full match they know what they need to do. 18.1 overs so they have to win. That's as simple as that. இல்ல இப்போ நீங்க ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா தே ஹேவ் டு வின் பை 19 ரன்ஸ் ஆர் மோர். இல்ல நான் சொல்றது வந்து என்னன்னா அதாவது if it's a normal 20 over matchனா வந்துட்ல I would say like you know they know what to do when chasing. They have to win by 18.1 overs. That's like a clearly or if they bat first they have to win by 19 runs. So they know the equation on that. But if it's a rain affected match then I think they would prefer to chase if it's a rain affected match because then they know like you know how many overs la வந்து chase பண்ணனும் அப்படின்றது. ஏன்னா it's so much harder like you know நான் ஒரு பேட் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டோம் and then Duckworth Lewis comes in depending on like you know what happened in the first innings என்ன resources இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து mathematically there will be like it becomes very messy in terms of trying to get the bowling. ஒரு ரெயின் எஃபெக்டட் மேட்ச்ல வந்து செகண்ட் பவுலிங் பண்றோம் 6 ஓவர் தான் இருக்கு 8 ஓவர் தான் இருக்கு அப்படின்றது வந்து பிகம்ஸ் ட்ரிக்கியர். ஸோ அந்த கான்டெக்ட்ல இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ரெயின் எஃபெக்டட் மேட்ச்னா தே வில் ப்ரிஃபர் டு சேஸ் பட் அதர்வைஸ் ஐ திங்க் தே வில் ப்ரிஃபர் டு பேட் ஃபர்ஸ்ட். நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பிக் மேட்ச் சிச்சுவேஷன் put the runs on the scoreboard. Scoreboard pressure வந்து இருக்குல்ல. ஸோ பட் 220 240 அடிச்சிச்சு அவங்கள 19 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஓகே. எனக்கு கொஞ்சம் டிஃபரண்ட் ஐ வுட் டிஃபர் ஆன் தட் வியூ. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சேஸ் தான் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா 18 ஓவர்ல சேஸ் பண்ணணுங்கிற இதுல இறங்குவாங்கன்னு. பட் ஓகே பார்க்கலாம். அடுத்தது மேட்ச்க்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம். உங்களுக்கு நாங்க பேசுற கான்டென்ட் பிடிச்சிருக்குன்னு தெரிய வருது. ஏன்னா போன வீடியோ எங்களுது வந்து ஃபைனலி நம்ம சூரியவம்சம்ல 2வது லாரி வாங்குற மாதிரி இல்ல 2வது பஸ் நம்ம சரத்குமார் சார் வாங்குற மாதிரி எங்களோட 2வது வீடியோ கொஞ்சம் நல்ல ஹை 800,000 அப்படின்லாம் 1000 தாண்டலாம் போயிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப புது இது ஒரு சின்ன சேனல் எங்களோடது. ஒரு ஆனஸ்டான ஒரு அட்டெம்ப்ட், ஃபன் அண்ட் ஃபியர்லெஸ்ஸாக பேசணும்னு ஒரு அட்டெம்ப்ட் எங்களோடது. ஒரு ஃபேன்ஸ் என்ன யோசிக்கிறாங்க, ஒரு கிரிக்கெட் நர்ட்ஸ் நாங்கள் 20-30 வருஷமா பிறந்ததுலேருந்தே வேற வேலை வெட்டி இல்லாமல் கிரிக்கெட் பார்க்குற யூனோ
அந்த மாரி தான் எங்க லைஃப் அந்த மாரி தான் ஓடியிருக்கு. ஸோ அத தான் இந்த பாட்காஸ்ட்ல இங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். நாங்க பேசுறது உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா. அண்ட் நீங்க எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க எங்கள கேட்கலாம். அதுல நீங்க எங்கள கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் எங்கள ரேட் பண்ணுங்க. அண்ட் என்கரேஜ் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா அதில ஃபீட்பேக்கும் குடுங்க. நாங்க கண்டிப்பா அத நாங்க செயல்ல கொண்டு வர ட்ரை பண்றோம். Spotify, JioSaavn, Apple Podcast எல்லாத்துலயும் இருக்கும் நாங்க. ஓகே. கோயிங் பேக். மேட்ச் டே. இவ் நம்ப இது வந்து தல தோனி பெங்களூரா, அஹமதாபாதா, சென்னையா தெரியாது. ரிட்டயர்மெண்ட்டா? டிகே பெங்களூரா, ஹைதராபாதா, சென்னையா? நம்ம டிகேய மறந்து போறோம். நம்ம தமிழ்நாட்டு அவரு இவர் என்ன சொல்றது? நம்ம தோனி வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா, ஒரிஜினல் நம்ம வீட்டு பிள்ளை வந்து ஆக்சுவலி டிகே. அவர் பாவம் சிஎஸ்கேக்கு விளையாடுற அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கல. பட் ஹி இஸ் ஏன்னா அவர் தோனிக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு. அவரோட கடைசி ஐபிஎல் மேட்சா கூட இது இருக்கலாம். 2 பேர்ல ஒரு லெஜெண்டரி விக்கெட் கீப்பருக்கு இது லாஸ்ட் மேட்ச். இது ஒரு பக்கம் ட்ரீம்ஸ். எந்த ட்ரீம் வரும், எந்த ட்ரீம் வந்து செயல்ல அமையும்னு தெரியாது. ஆன் த அதர் சைட் த என்டயர் ஆர்சிபி ட்ரீமே வந்து ஒரு தனியா அது ஒரு நரேட்டிவ் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. நம்ம இவ்வளவு தூரம் சில ஸ்டாட்ஸ்லாம் பேசினோம். யார் ஜெயிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சு நத்திங் இஸ் கோயிங் டூ மேட்டர்ங்க. ஸ்டாட்ஸ் டோன்ட் மேட்டர் இன் திஸ் கேம்னு சொல்லலாம். திஸ் கேம் வில் பி பிளேட் ஆன் ஹை எமோஷன்ஸ். அண்ட் ஐ திங்க் அந்த சொல்லுவாங்கல்ல டிப்பிக்கலா, எந்த டீம் வந்து தன்னோட நர்வ்ஸ ஹோல்ட் பண்றாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. ஸோ வாட் டு யூ திங்க் ஆஃப் த எமோஷன்ஸ் கோயிங் இன்டு திஸ் கேம்? ஐ திங்க் ஒரு ஒரு அதான் 2 டீம். ஒன் பிக் ஒன் இஸ் லைக் தோனி வந்து அதாவது நீங்க தோனியை வந்து அண்ட் டிகே பத்தி பேசுனீங்க. டிகே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெரும்பாலுமே இட்ஸ் மோர் லைக் வந்து என்ன சொல்றது, ஆஹ், சென்னை இருந்தாலும் தமிழ்நாடு இது எல்லாமே இருந்தாலும் வந்து டிகே வந்து இது லாஸ்ட் மேட்ச் அப்படின்னா இட்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் தி கம்பேரிசன் இஸ் டூ டிஃப்ரெண்ட். அந்த அந்த இதுல அதாவது ஃபேன் ஃபாலோயிங் லெவல்ல வந்துட்டு தோனி வந்து வேற லெவல் வந்து கம்பேர் டு லைக் டிகே. ஸோ இஃப் டிகே கோஸ் அதுவும் வந்து ஓகே டிகேயோட கரியர் முடிஞ்சு போச்சு. Yes, அவ்வளவுதான் இருக்குமே தவிர there's lots of players who have come and gone retired. Whereas the தோனி அப்படின்றது வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட் இஸ் a proper end of an era in சிஎஸ்கே. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லைக் இட் வில் பி an end of an era in terms of slightly வந்து ஒரு tangential touch just in terms of the news வந்து there's a lot of rumor and news இப்போ வந்து happening. எப்படின்னு என்னன்னா வந்து ஆஹ், இந்த நம்ம பிசிசிஐ வந்து கோச்சிங் பொசிஷன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து பேசிக்லி ஓப்பன் அப் தி இந்தியன் கோச்சிங். நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க. பட் அது வந்து ஒரு பக்கம் ஃபன் காமெடியாக ஓடிந்தாலும் there is a rumor going around that BCCI have tapped Stephen Fleming. So அது எந்த அளவுக்கு வந்து ஆமா. will be successful or not அப்படின்றது தெரியல. பட் just as a expanding on that one, it could be like Dhoni finishing off, Stephen Fleming finishing off with CSK, and if he decides to like okay Dhoni போயிட்டாரு ஒரு ப்ராப்பர் end of an era மாதிரி இருக்கும். லைக் if that happens obviously, so அதனால வந்து there will be like a little bit more I think emotions attached to CSK as opposed to RCB அப்படின்றது வந்து is the way நான் என்னோட இது லைக் ஒரு கம்ப்ளீட் மீன் அந்த தட் இட்ஸ் an overused term end of an era அப்படின்றது வந்து this will be properly an end of an era if CSK don't qualify and தோனி கண்டிப்பா ரிட்டையர் ஆயிடுவாரு. ஹோம்ல ரிட்டையர் ஆகாம வந்து இட் பி லைக் பெங்களூர் வெரி ஃபினிஷஸ். எனக்குலாம் நம்பிக்கையில் இன்னொரு வருஷம் வந்து திருப்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஐ ஹோப் சிஎஸ்கே வின் அண்ட் தென் அஹமதாபாத்ல போயிட்டு அட்லீஸ்ட் அங்கேயும் வந்து there is still obviously if they then lose at Ahmedabad you could say the same thing unless they finish second, which in case eliminator they couldn't come back to Chennai and finish அப்படின்றது. But yeah, I think the emotional content both from a fan perspective வந்து சென்னையில் will be slightly higher than probably RCBல இருக்கிறதோட. கண்டிப்பா 10 மடங்கு அதிகமா ஆமா. இருக்குங்க. மெட்ராஸ்ல இருந்துச்சுன்னா, அதுதான் ஹோல் பிளானே. எனக்கு தெரிஞ்சு அங்க தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஐபிஎல் ஆர்கனைசர்ஸ் வந்து ஐ திங்க் இந்த தரம் அந்த லாஸ்ட் மேட்ச் அவங்களது சென்னையில வச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எலக்ஷன்ஸ்லாம் இந்த பக்கமும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அங்கேயும் முடிஞ்சிடுச்சு. ஸோ
கொஞ்சம் அத எனக்கு தெரிஞ்சு அதுக்கோசரம் தான் பண்ணாங்க. அந்த எலக்ஷனோட ஸ்கெட்யூலிங் அது ஹேட் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஸ்கெட்யூல்ல. பாவம் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் அந்த ட்ரிக் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு தோணுது எனக்கு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் சென்னையில இருந்துச்சுன்னா, ஈதர் வே ஃபேன்ஸ்க்கு கிடைச்சிருக்கும். ஆமா. எனிவே மேட்ச்க்குள்ள இறங்கிடலாம். ஆ குயிக்கா. நம்ப ஃபுல்லா எமோஷன்ஸ் அதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா, ஐ திங்க் தட்ஸ் கோனா பி மோர் தென் 50%. ஆ சென்னை ஆ வந்து ஐ திங்க் அஜிங்கியா ரஹானே எக்ஸ்பெரிமென்ட் இஸ் ஓவர். Yeah. ஐ திங்க் அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அவங்க வந்து லாஸ்ட் டீம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டீமோட தான் இறங்க போறாங்க. டாரல் மிச்சல் அட் நம்பர் 3 அது ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு குடுக்குது. மோயின் அலி அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஒரு சிவம் டூவே மினி வெர்ஷன் மாரி அவர யூஸ் பண்றாங்க. ஆ ஸோ, அதுக்கப்புறம் சிவம் டூபே இருக்காரு. ஸோ, ஐ மீன் அந்த இத ஃபாலோ பண்றாங்க. சமீர் ரிஸ்விய கீழ பேடிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. பிரச்சனை அது இல்லீங்க. என் சொல்லுங்க. நீங்க ஏதோ இல்ல, சொல்ல இல்ல. வர்றீங்க. மொயின் அலி வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் வெதர் அவரு வந்து ஏன்னா இப்போ எல்லா இங்கிலாந்து பிளேயர்ஸும் வந்துட்டு தே ஆர் ரிட்டர்னிங் பேக். வெதர் மொயின் அலியும் திருப்பி வந்துருவாரா? இல்ல அந்த மேட்ச்க்கு இருப்பாரா? அப்படின்னு. அது வந்து ஐ அம் ஸ்டில் நாட் ஷூர் அபவுட் வெதர் ஹி வில் பி அவைலபிள் ஃபார் தட் ஆர் ஆர்சிபில வில் ஜாக்ஸ் பத்தி பேசலாம். வில் ஜாக்ஸ் பாசிபிலி. ஸோ அதனால வந்து நான் ஐ ஹவ் நாட் சீன் தி இசிபிஸ் லைக் T20 இது ஃபார் பாகிஸ்தான். இல்ல மோயின் அலி இஸ் த வைஸ் Yeah. So மோயின் அலி இஸ் த வைஸ் கேப்டன் ஆக்சுவலி. yeah, essentially then which means he will probably also return along with the rest of them. ஆமா. ரைட். இல்ல ஓகே. ஸோ பட் அந்த அஜிங்கியா ரஹானே டெம்ப்ளேட்லேருந்து வெளில வந்துட்டாங்கன்னு நினச்சோன்னா, ஐ திங்க் பேட்டிங் வைஸ் ஓகேங்க. ஏன்னா சின்னசுவாமி டச் பண்ணா போயிடும். ஆக்சுவலி சொல்ல முடியாது. அஜிங்கியா ரஹானே கொண்டு வந்தாலும் வரலாம். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து அந்த ஆர்சிபி பேஸ் பாலர்ஸ்க்கு அஜிங்கியா ரஹானே மைட் பி எ ரியலி குட் ஃபிட். ஸோ அந்த சர்ப்ரைஸ் குடுக்கலாம் நமக்கு. ஏன்னா பிரஷர் மேட்ச் வேற. ஆ பட் பாலிங் நம்பவே முடியலைங்க என்னால. துஷார் தேஷ்பாண்டே ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அகைன் லாஸ்ட் சீசன் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ, இந்த வாரியும் சர்ப்ரைஸ் பண்ணுது. அவர பார்த்தா ஒரு அசோக் டிண்டா வெர்ஷன் மாரி இருக்காரு. அவதாரம் மாரி இருக்காரு. ஆனா, எப்படியோ சமாளிச்சு அப்படியே ஒரு ஒரு மாயத்துல போட்டு அப்படியே எடுத்துடுறாரு 4 ஓவர. ஐ மீன் மெஜாரிட்டி ஆஃப் த கேம்ஸ் ஹி கம்ஸ் அவுட் ஆன் த பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லலாம். ஷார்துல் டாக்கூர் ஹஸ் பீன் அ சர்ப்ரைஸ். பட் அது கொஞ்சம் எதிர்பார்த்தது தான். அவர்ட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீ 4 ஓவர்ல 36 ரன் குடுத்தா அது போதும். அதுவே பெரிய டீல் தான் பண்றாங்க. பட் அவர் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு. ஆ பட் ஓவரால் அந்த பாலிங் சின்னசுவாமி பிட்ச்ல அந்த பாலிங் வந்து கொஞ்சம் வீக்கா படுது எனக்கு. Um, என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பாலிங். நம்ம ஐ மீன் அப்படி சொல்லிட்டு தான் இருக்கோம். லைக் பட் இஃப் யூ லுக் அட் இட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நீங்க துஷார் தேஷ்பாண்டே சொல்றீங்க. துஷார் தேஷ்பாண்டே இஸ் தி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் சிஎஸ்கே நாட் ஜஸ்ட் 2024ல பட் ஆல்சோ 2023ல வந்து அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சிஎஸ்கேக்கு. ஸோ he's delivered like both this year and as well as last year. போன வருஷம் 21 விக்கெட், இந்த வருஷம் இப்பவே வந்து கிட்டத்தட்ட 18 விக்கெட் நினைக்கிறேன். பாசிபிளி இந்த வருஷம் அதே மாதிரி வந்து ஒரு 20-21 விக்கெட் கிட்ட வந்துடலாம். பை தி டைம் லைக் அடுத்த மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா. சிமர்ஜித் சிங் வந்து இப்ப லேட்டஸ்டா வந்துட்டு இது மட்டும் சொல்றேன். சொல்லுங்க. சாரி சொல்லுங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல சாரி. சிமர்ஜித் சிங் சொன்ன இஸ் பீன் brought in லைக் மஹேஷ் பத்திரானா வந்துட்டு முஸ்தபிசுர்ல மஹேஷ் பத்திரானா இல்லைன்னா சிமர்ஜித் சிங் has been brought in and he is also delivered like in terms of okay bowling wise வந்து அவரும் வந்து ரொம்பலாம் வந்து மோசமா பண்ணல. in terms of luck his delivery wise the last match is 3 for 26. okay அந்த சிஎஸ்கே vs ஜிடி மேட்ச்ல எல்லாருமே அடி வாங்கினாமே அவரும் வாங்கினாரு. நன் ஃபார் 60 போனாரு. பஞ்சாப் மேட்ச்ல அதே மாதிரி 2 for 16. so he yeah அதான் அவர் இல்ல. பட் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பாலர்ஸுமே லைக் என்னால இஃப் ஐ ட்ரை டு இமேஜின் துஷார் தேஷ்பாண்டே, ஷார்துல் டாக்கூர், சிமர்ஜித் சிங், விராட் கோலியோட ராம்பேஜிங் ஃபார்ம் போஸ்ட் சுனில் கவாஸ்கர் காமெண்ட் இந்த விராட் கோலியோட 3.0 வெர்ஷன் ஐபிஎல்ல ஹஸ் பீன் சடன்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரைஸ் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பாலர்ஸ்லாம் உசுப்பேத்துவாங்க விராட் கோலியை. இந்த தடவை கமெண்டேட்டர்ஸ் வந்து உசுப்பேத்தி அவரை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. விச் இஸ் கிரேட் நியூஸ் ஃபார் இந்தியன் டீம். ஆனா பேட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே. எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும் 6 ஓவர் தாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லனா
இந்த பாலர்ஸ் கேன் ஆக்சுவலி கேன் சஃபர் அப்படின்னு தோணுது எனக்கு. எனக்கு என்னமோ ஆர்சிபி பேட்டிங் இஸ் வே ஸ்ட்ராங்கர் தென் சிஎஸ்கே பாலிங் அட் திஸ் பாயிண்ட்ங்கிற ஒரு ஃபீலிங்ல தாங்க நான் இருக்கேன். இருக்கு. உங்களுக்கு அந்த Yeah. பீதி இருக்கா? இல்ல, ஒரு இல்ல. சிஎஸ்கே ஃபேனா? நான் வந்து தி அதர் திங் ஜஸ்ட் லுக்கிங் அட் தி ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி 2 மேட்ச் பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆர்சிபி வந்து லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 187, டெல்லி வேர் போல்ட் அவுட் ஃபார் 140. அதுக்கு முன்னாடி வந்து குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்ல வந்து குஜராத் டைட்டன்ஸ் bowled out for 147, RCB வந்து 152. So whether the pitches have become tired at the back end of the season having played, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து WIPலும் வந்துட்டு விமன்ஸ் பிரீமியர் லீக்கும் வந்து அங்கே பெங்களூர்ல தான் நடந்தது. ஸோ the pitches have been used for the period. அதுக்கப்புறமா வந்து ஐபிஎல்ல வந்து ஒரு 7-8 மேட்ச். ஸோ whether the scores have started falling down in terms of those low scoring-ஆ வரலாம் அப்படின்ற ஒரு is a thought that I'm looking. Yes, Virat Kohli வந்து is batting very well, but also வந்து generally bowling as well. I mean, போன மேட்ச் வந்து டெல்லியோட இஷாந்த் சர்மாலாம் வந்து 3 overs 1 for 31, முகேஷ் குமார் வந்து 3 overs 23 அப்படின்னு போடும்போது வந்துட்டு spinners are the one who have actually gone the distance. Like Kuldeep Yadav went for 52. So I'm just like quietly confident அப்படின்னு சொல்லுவேன் நான். Like you never know what. ஓகே. நீங்க எனக்கு எப்படி தோணுதுன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் மாதிரி போறாங்க. ஆன் பேப்பர் என்ன இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஜஸ்ட் நோஸ் ஹவ் டு Yeah. வின் பிக் மேட்சஸ். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல போறாங்கன்னு சொல்லலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது ஆஸ்திரேலியாவோட கம்பேர் பண்ணா. ஆனா அதே மஞ்சள் கலர் attitude-ஆ தானே. இருக்கட்டும், அவங்க எக்ஸாக்ட்லி So yeah. அதே மஞ்ச சொக்கா தான். அதனால அந்த ஆட்டிடியூட் அதேதான். ஓகே. ஸோ எனிதிங் எல்ஸ் டு ஆட் ஸ்ரீனி? ஏன்னா ஒரே அந்த கோச் பத்தி சொன்னீங்க. குயிக்கா அதை பத்தி உங்களோட விமர்சனம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, தென் ஐ திங்க் வி கேன் ஜஸ்ட் wrap this up. அண்ட் ஐ மீன் இதுல ஒண்ணு ஐ திங்க் இந்த ஹோல் ஓவரால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி பிளேட் ஆன் எமோஷன்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி எலக்ட்ரிஃபைங் மேட்ச் ஆஃப் த டூர்னமெண்ட்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச பிளே ஆஃப் மேட்சஸ் ஃபைனல்ஸ் கூட என்ன இருக்கும்னு தெரியாது. ஒரே ஒரு சினாரியோ சொல்லிடணும். 2 பேருமே குவாலிஃபை ஆகலாம். சிஎஸ்கே ஸோ நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணது வந்து இன்னும் அந்த எஸ்ஆர்ஹெச் அண்ட் வர்சஸ் ஜிடி மேட்ச் இன்னும் ஆரம்பிக்கல நமக்கு. இப்போதான் இன்னைக்கு தான் பஞ்சாபோட மேட்ச் முடிஞ்சிருக்கு ஆர்ஆரோட. ஸோ எஸ்ஆர்ஹெச் 2 மேட்சும் தோத்துதுன்னா, இவங்க வந்து ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி கேன் கோ த்ரூ. ஸோ அவங்க ஆக்சுவலி இதே மேட்ச் திருப்பி எலிமினேட்டர்ல விளையாடலாம், ஒரு ரிப்பீட் டெலிகாஸ்ட் மாதிரி. ஆமா. ஸோ ஆல் பாசிபிலிட்டிஸ் கலோர். ஈவன் இன்னைக்கு வந்து பஞ்சாப் ராஜஸ்தான் ராயலே தோக்கடிச்சதுக்கு அப்போ வந்துட்டு லைக் sort of you can't just write off Punjab even though they have nothing like எதுவுமே இல்லை உங்களுக்கு அப்படின்னாலும் வந்து for pride or whatever like they have played well today. இன்னைக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்க 5 விக்கெட்ல. அதனால வந்து எஸ்ஆர்ஹெச்சோட வாட் ஷால் ஐ சே, எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மாதிரி நாட் பீங் கன்சிஸ்டன்ட் லைக் வின் லூஸ் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க ரீசெண்டா. ஸோ அந்த வகையில வந்துட்டு லைக் வில் see. ஆமா, யார் வேணா நம்பர் 2 ஃபினிஷ் பண்ணலாம் இங்க. ஐ மீன் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, த ரேஸ் ஃபார் நம்பர் 2 பிட்வீன் சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் அது வந்து இட்ஸ் ஆன். ஆர்ஆர் இன்னொரு மேட்ச் தோத்தாங்கன்னா சிஎஸ்கே நம்பர் 2 கூட போலாம். ஆமா. So, எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷோருங்க, இந்த மேட்ச் ஒரு நாக் அவுட்டோட மோட்ல தான் போகும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட கடைசி மேட்ச் வந்து இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. இதை நீங்க போன எபிசோட்லயே ஆமா போன எபிசோட் சொன்னேன். பட் எஸ்ஆர்ஹெச் வந்து நம்ம நாளைக்கு இந்த பாட்காஸ்ட் நம்ம வெளியில வரும்போது எபிசோட் வந்து வெளியில வரும்போது நீங்க எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் இந்த மேட்ச்ல வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இக்னோர் திஸ் பிட் ஆஃப் லைக் எஸ்ஆர்ஹெச் அப்படி டிஃபிகல்ட்டின்னு இட் ஜஸ்ட் பி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஸ்ட்ரெயிட் ஷூட் அவுட். ஏன் நான் போன மேட்ச்ல நம்ம போன எபிசோட் நம்ம சொன்ன மாதிரியே தான் வந்துட்டு லைக் பார்க்காதவங்க அந்த எபிசோட போய் பாருங்க. போன எபிசோட்ல வந்து we said like fatal 4. இப்போ வந்து அந்த fatal 4 வந்து நம்ம fatal 3 மாதிரி வந்து வந்திருக்கு. அதுக்கு பேரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஆமா. சொல்லுவாங்க. WWF ஃபேன் தெரியும் அது. WWE ஃபேன்ஸ் இட்ஸ் a ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். லாஸ்ட் திங் அந்த கோச் சொன்னீங்க. அதுல மட்டும் என்னோட ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கோச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேர் பார்த்தேன் என்னென்னலாம் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குன்னு. ரிக்கி பாயிண்டிங், ஜஸ்டின் லேங்கர்,
திருப்பியும் ஒரு கிரெக் சாப்பல் மாதிரி போகும். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சீம்ஸ் டு பி த பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஓவரால் நம்ம இதை பற்றி தனியாக ஒரு எபிசோடில் பேசலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்ன சொல்கிறது, ஒரு கான்செப்ட் இது. ஏன்னா நம்ம கோச் தான் வேணுமா டேரக்டர் தான் வேணுமான்னு தெரியாது. பட் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் தான். திருப்பியும் ஒரு சின்ன ரிமைண்டர், அடுத்த 30 செகண்ட்ஸில் இந்த எபிசோட் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குறவங்களில் 95-96% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் அதை பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் அங்கே ரேட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் நாங்கள் மற்ற ரிவ்யூஸோட நாங்கள் உங்களை சந்திப்போம்.